யாருக்கு அதிகமாக தெரிந்து கொள்ளணும்னு சொல்லி ஆசை இருக்கிறதோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சொல்லுங்க ஹசரத், நன்றி ஹசரத் சொல்லுவாங்க. சில பேருக்கு எனக்கு தெரிஞ்சதுதான் கல்வி, எனக்கு தெரியாத விஷயம் உலகத்தில் இருக்கக்கூடாது. மஹ்ஷர் மைதானத்தில் என்னுடைய காலுக்கு கீழ் எல்லாமே ஒன்று சேர்க்கப்படுவார்கள். இதுக்கு மேல ஒரு பதவி இருக்கு, உலுல் அஸும். உறுதியான மனநிலை, உறுதியான நம்பிக்கை வைக்கின்றவர்கள் நபிமார்கள். எத்தனை நபிமார்கள் அவர்கள்! ஆனா முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படிப்பட்ட நபி என்றால், அவர் வந்ததற்கு பிறகு, அவர் எப்படி வாழ வேண்டும் என்று சொன்னதற்கு பிறகு எந்த ஒரு நபி வர தேவையில்லை. எனக்கு யூடியூப்ல பேசணும்னு சொல்லி ஆசை இல்லை, நிச்சயமாக இல்லை. எனக்கு தமிழ் தெரியாது. தமிழ் மொழியில பேசுறேன்னு சொன்னா அடிப்படை விஷயங்கள் மக்களுக்கு போய் சேரட்டும்னு சொல்லி தான் நான் பேசுறேன். ஆகையினால் ஒவ்வொரு பயானும் கேளுங்க, மற்றவங்களுக்கும் கேட்க வைங்க. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். கண்ணியம் நிறைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் இஸ்லாத்தின் அடிப்படை விஷயங்களை ஒன்றொன்றாக கேட்டு வருகின்றோம். இன்று ரபியுல் அவ்வலுடைய மாதம் இருக்கின்ற காரணத்தினால் நம்முடைய இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி முக்கியமான விஷயங்கள், ஒரு மூமின் குறைந்த அளவுக்கு ரசூலுல்லாவை பற்றி இந்த விஷயங்கள் தெரிந்திருக்க வேண்டும். அந்த விஷயங்களை இன்ஷா அல்லாஹ் நாம் தெரிந்து கொள்வோம். முதலாக ரசூலுல்லாவுடைய பெயர் என்ன? அவருடைய பெற்றோர்களால் வைக்கப்பட்ட பெயர் என்ன? முஹம்மத். அடிப்படை விஷயம், முஹம்மத் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னு சொல்லி நமக்கு தெரியல என்றால் ரசூலுல்லாவை பற்றி நாம் என்ன அறிந்தோம்? முஹம்மத் என்றால் ஹம்மதா, அதிகமாக புகழ்ந்தான். யுஹம்மிது, அதிகமாக புகழுகின்றான். முஹம்மித் ஜேருடன், அதிகமாக புகழுகின்றவன். ரசூலுல்லாவுடைய பேர் முஹம்மித் இல்ல, அதிகமாக புகழுகின்றவன் இல்ல. ரசூலுல்லாவுடைய பேர் முஹம்மத், அதிகமாக புகழப்படுகின்றவர். இந்த பெயர் பூமியில ரசூலுல்லாவுடைய பேர் முஹம்மத், அவருடைய பாட்டனார் தான் இந்த பெயரை வைத்தார்கள். ஆனால் குர்ஆன் எப்பொழுதிருந்து இருக்கிறது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கிறதுக்கு முன்னாலேயே குர்ஆன் இருக்கிறது லௌஹுல் மஹ்ஃபூதுல. அந்த குர்ஆனில் ரசூலுல்லாவுடைய பேர் முஹம்மதாக இருக்கிறது. 4 இடத்தில் ரசூலுல்லாவுடைய பேர் முஹம்மது என்று குர்ஆன்ல வருகிறது இல்ல. அப்போ ரசூலுல்லாவுடைய பேர் முஹம்மதாக வர வேண்டும், இருக்க வேண்டும். ஆகையினால் ரசூலுல்லாவுடைய பாட்டனாருக்கு அல்லாஹ் தஆலா அந்த விஷயத்தை அவருடைய சிந்தனையில் வைத்தான். அதன் காரணமாக குழந்தை பிறந்தவுடனே முஹம்மது என்று பெயர் வைக்கிறார்கள். அந்த பெயர் அரபி மொழியில தானே இருக்கு அந்த பெயர். இது வரைக்கும் யாருமே அந்த பெயர் வைக்கல, யாருக்கும் அந்த பெயர் வைக்க வேண்டும் என்ற சிந்தனையும் வரவில்லை. அதிலிருந்து தெரிகிறது அல்லாஹ் தஆலா இந்த அழகான பெயரை முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக தேர்ந்தெடுத்தான். அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பெயருக்கு அங்கே ஒரு அர்த்தம் இருந்தாதான் அந்த பெயர் இருக்கும். அப்ப ரசூலுல்லாவுடைய பெயர் முஹம்மது என்றால் அது பேரே நமக்கு சொல்கிறது ரசூலுல்லாவை அதிகமாக புகழ வேண்டும். வானங்களில் ரசூலுல்லாவுடைய பேர் அஹ்மத். தெரியுங்க, முகம்மதோடைய அர்த்தம் தெரியும், அஹ்மதோடைய அர்த்தம் தெரியுமா? சில பேருக்கு இது கேட்ட உடனே யாருக்கு அதிகமாக தெரிந்து கொள்ளணும்னு சொல்லி ஆசை இருக்கிறதோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சொல்லுங்க ஹசரத், நன்றி ஹசரத் சொல்லுவாங்க. சில பேருக்கு எனக்கு தெரிஞ்சதுதான் கல்வி, எனக்கு தெரியாத விஷயம் உலகத்தில் இருக்கக்கூடாது. கேட்ட உடனே இதெல்லாம் தேவையா? உனக்கு எது தேவையில்லைன்னு சொல்லி பார்க்க முடியாது. மார்க்கத்தில் எது தேவையோ அது தெரிஞ்சிருக்கணும். அஹ்மதோடைய அர்த்தம் என்னங்க? அஹ்மதுடைய அர்த்தமோ புகழப்படுகின்றவன். வித்தியாசம் என்ன? முஹம்மத் அதிகமாக தொடர்ந்து புகழப்படுகின்றவன். அஹ்மத் என்றால் அதிக உயரமாக புகழப்படுகின்றவர், தொடர்ந்து அடிக்கடி புகழப்படுகின்றவர் முஹம்மத், அதிகமாக புகழப்படுகின்றவர் அஹ்மத். அப்போ வானத்திலேயும் அவருடைய பேருக்கு அதே அர்த்தம் தான், பூமியில அவருடைய பேருக்கும் அதே அர்த்தம் தான். ரசூலுல்லாவுக்கு இது மட்டும் பேர் இல்லைங்க,
குர்ஆனில் அல்லாஹ் தாலா அவருக்கு பஷீர் சுப செய்தி சொல்கின்றவர், நசீர் எச்சரிக்கை செய்கின்றவர், சிராஜம் முனீரா ஒளிரும் விளக்கு என்று சொல்கின்றான், முஸம்மில் என்று சொல்கின்றான், முத்தசிர் என்று சொல்கின்றான், ரவுஃபுன் கருணை உள்ளவர், ரஹீமுன் பல பெயர்கள் இருக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு குர்ஆனில். எடுத்து பார்த்தோமே ஆனால் 20க்கு மேல் பெயர்கள் இருக்கும் அல்லாஹ்வால். முபீன், நூர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை பற்றி சொல்கிறார்கள். புகாரியிலும் முஸ்லிமும் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். ஜுபைர் பின் முத்அம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கிறார்கள், சம்மலனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நஃப்ஸஹு அஸ்மா. எங்களுக்கு முன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய பெயர்களை சொன்னார்கள். அனா முஹம்மத், நா முஹம்மத். அனா அஹ்மத், நா அஹ்மத். அனா மாஹி, என்னுடைய பெயர் மாஹியாக இருக்கிறது. மாஹி என்றால் என்னங்க? அழிக்கக்கூடியவன். எதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழிப்பாரு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்கக்கூடியவர் தானே. அல்லதி எத்தகையவன் என்றால் யம்ஹுல்லாஹு பி அல் குஃப்ரா, என்னை கொண்டு அல்லாஹ் தஆலா குஃபுரை அழிக்கின்றான். நான் எங்கெல்லாம் வருகின்றேனோ அங்கெல்லாம் குஃபுர் இருக்க முடியாது. இன்னும் சொல்றார், வஅனல் ஹாஷிர், நான் ஒன்று சேர்க்கக்கூடியவன். எத்தகையவன் என்றால் அல்லதி யுஹ்ஷருன் நாசு அலா கதமி, என்னுடைய காலுக்கு கீழ் மறுமை நாளில் மக்கள் ஒன்று சேர்க்கப்படுவார்கள். அல்லாஹ், இந்த எங்க இருக்கு இந்த ஹதீஸ்? புகாரிலும் முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். மஹ்ஷர் மைதானத்தில் என்னுடைய காலுக்கு கீழ் எல்லாமே ஒன்று சேர்க்கப்படுவார்கள். வஅனல் ஆகிப், நான் கடைசியில் வருகின்றவன். அல்லதி எத்தகையவன் என்றால் லைஸ பஅதஹு நபியுன், அவருக்கு பிறகு எந்த ஒரு நபி இல்லையோ அப்படிப்பட்ட நபியாக நான் இருக்கின்றேன். சில ஹதீஸ்கள்ல நபியுர் ரஹ்மா, ரஹமத்துடைய நபி, பல பெயர்கள் இருக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு. நம்ம குர்ஆன்ல பார்ப்போம், ஒரு அட்டையில அல்லாஹ்வுடைய 99 பெயர்கள் இருக்கும், இன்னொரு அட்டையில ரசூலுல்லாஹ்வுடைய 99 பேர் இருக்கும். சில பேர் இந்த ஹதீஸ்கள் எல்லாம் படிக்காதவங்க என்ன சொல்லுவாங்க, இது என்னங்க பித்தத்து, ரசூலுல்லாஹ்வுடைய 2 பேர் தானே. நீ போய் படிப்பா, ஃபர்ஸ்ட் படிக்கணும், அதுக்கு பிறகு பேசணும். அந்த காலத்துல நிறைய புத்தகங்கள் எல்லாம் படித்ததற்கு பிறகு பேசுப்பான்னு சொன்னா ஒரு 1/4 மணி நேரம் பேசுவாரு. ஆனா இந்த காலத்துல எப்படி தெரியுமா, படிக்காம பேசணும். அலீஃப் பே தே 3 வார்த்தை தான் படிச்சிருப்பான். நல்லவங்க என்ன பண்ணுவாங்க, அலீஃப் பே ஃபுல்லா படிச்சு சொல்லணும்னு சொன்னா பயந்து அலீஃப் பே மட்டும் தான் சொல்லுவாங்க. இவனுக்கு அலீஃப் பே தே தான் தெரியும், ஃபே தெரியாது. இவன் என்ன பண்ணுவான், அலீஃப் பே தே, இன்னொன்னு இருக்கும் அதுல 3 புள்ளி இருக்கும், அது ஜே நினைக்கிறேன், ஏதாவது சொல்லிடுறது. அப்படி பண்ணக்கூடாது, படிக்கணும். அதிகமாக படித்தால் நேர்வழி கிடைக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு இது எல்லாமே அவருடைய குணங்களை வைத்து வைக்கப்பட்ட பெயர்கள். இப்பொழுது நாம பார்ப்போம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பதவியை வைத்து அவருடைய பெயர்கள் என்ன. ரசூலுல்லாஹ் நபியாக இருக்கிறார். நபீனா என்னங்க? நபீனா யாரு? ஒரு மனிதன், அவருக்கு அல்லாஹு தபாரக வ தஆலா மனிதர்களை நேர்வழி காட்டுவதற்காக யாருக்கு அல்லாஹ் வஹி கொடுத்தானோ அப்படிப்பட்ட மனிதன் ஆணை நபி என்று சொல்லுவோம். புரிஞ்சிச்சா? ஒரு ஆண் பெண் நபியாக இருக்க முடியாது. அந்த ஆண் எப்படி இருக்கணும்னு சொன்னா, அவருக்கு அல்லாஹு தபாரக வ தஆலா மக்களை நேர்வழி காட்டுவதற்காக வஹி தருகின்றானே, அந்த நபர், அந்த மனிதனின் பேர் நபி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக இருக்கிறார்கள். எத்தனை நபிமார்கள் இருக்கிறாங்க? இன்ஷா அல்லாஹ் ஹதீஸ்ல வரும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அபூசர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கிறாங்க, குல்து யா ரசூலல்லாஹ், நான் கேட்டேன் யார் அல்லாஹ்வின் தூதரே, கம் வஃபாஉ உத்தத்துல் அன்பியா, முழுமையாக நபிமார்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு இருக்கிறது? ஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மியத்து அல்ஃபின், 1,00,000, வ அர்பஅத்தும் வ இஷ்ரூன அல்ஃபன், 1,24,000 நபிமார்கள் வந்தார்கள். செய்திகள்ல கொஞ்சம் முரண்பாடு இருக்கிறது. ஆகையினால் நாம குறிப்பா 1,24,000 நபிமார்கள் சொல்லக்கூடாது, ஏறத்தாழ. ஏனென்றால் 1,24,000
நபிமார்களை விட அதிகமாக இருந்தார்கள் என்றால் நாம 1,24,000 நபிமார்கள் சொன்னோம்னு சொன்னா மற்ற நபிமார்களை நாம் நம்பி ஈமான் கொள்ளவில்லை என்று ஆகிவிடும். 1,24,000 விட குறைவாக இருந்தால் நபி இல்லாதவரை நாம் நபி சொன்ன மாதிரி ஆயிடும். புரிஞ்சுச்சாங்க? ஒரு ரசூல்மார்கள் எவ்வளோ? ரசூலுல்லா ரசூலாக இருக்கிறார். 1,24,000 நபிமார்கள் எல்லாமே ரசூல் இல்ல. எத்தனை ரசூல்மார்கள் இருக்கிறாங்க? 315 ரசூல்மார்கள். நபிக்கும் ரசூலுக்கும் என்ன வித்தியாசம்? நபிக்கு வஹி கிடைக்கும், ரசூல் ஒரு குறிப்பிட்ட செய்தியுடன் வருவார். அவருக்கும் சொல்லி ஒரு செய்தி தரப்படும். சில நேரங்களில் அவருக்கும் சொல்லி ஒரு வேதம் தரப்படும். முதல் நபி யாரு? வருகை தந்ததின் அடிப்படையில், பிறந்ததின் அடிப்படையில் முதல் நபி யாரு? ஆதம் அலைஹிஸ்ஸலாம். கடைசியாக வந்தவர் யாரு? முஹம்மது ரசூலுல்லா. கடைசியாக வந்தவர் யாரு? முஹம்மது ரசூலுல்லா. பல ஆலிம்கள் சொல்கிறார்கள், ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகை தருகின்ற விஷயத்தில் கடைசி நபி, பிறக்கின்ற விஷயத்தில் முதல் நபியாக இருக்கிறார்கள். அவரும் அந்த ஹதீஸை கொண்டு வர்றாங்க. ஆனா அவ்வலுல் அன்பியாயி ஹல்கன் வாஹிருஹும் பஅஸன். வருகின்ற விஷயத்தில் நான் கடைசி நபியாக இருக்கின்றேன், பிறக்கின்ற விஷயத்தில் நான் முதல் நபியாக இருக்கிறேன். இந்த ஹதீஸ் பலவீனமான ஹதீஸ் இருப்பதின் காரணமாக கருத்து வேறுபாடு இருக்கிறது. சிலர் இதை நான் நம்ப மாட்டேன் என்று சொன்னால் அவன் முஸ்லிம் இல்லை, அவனுடைய கொள்கை சரியில்லை என்று நாம் சொல்லக்கூடாது. நம்புகின்றவர்களை கூட பார்த்து நாம நம்புறது தப்பு என்று சொல்லக்கூடாது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக இருக்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலாக இருக்கிறாங்க. இதுக்கு மேல ஒரு பதவி இருக்கு, உலுல் அஸ்ம். உறுதியான மனநிலை, உறுதியான நம்பிக்கை வைக்கின்றவர்கள் நபிமார்கள். எத்தனை நபிமார்கள் அவர்கள்? 5 நபிமார்கள். அந்த 5 நபிமார்களில் ஒருவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த 5 நபிமார்களில் ஒருவராக இல்ல, அந்த 5 நபிமார்களில் தலைவராக இருக்கிறார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த 5 நபிமார்களில் உயர்ந்த அந்தஸ்து முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுக்கு பிறகு அந்தஸ்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அதுக்கு கீழ் மூசா அலைஹிஸ்ஸலாம், அதுக்கு கீழே ஈசா அலைஹிஸ்ஸலாம், அதுக்கு கீழே நூஹ் அலைஹிஸ்ஸலாம். கொஞ்சம் அமைதியாக இந்த யூடியூப் ஃபுல்லா கேட்டீங்கன்னா பல விஷயங்கள் தெரிந்து கொள்ளலாம். 10 நிமிஷத்துக்கு மேல நான் கேட்க மாட்டேன். நான் அடிப்படை விஷயம்தான் நான் பேசுறேன். எனக்கு யூடியூப்ல பேசணும்னு சொல்லி ஆசை இல்லை, நிச்சயமாக இல்லை. எனக்கு தமிழ் தெரியாது. தமிழ் மொழியில பேசுறேன்னு சொன்னா அடிப்படை விஷயங்கள் மக்களுக்கு போய் சேரட்டும்னு சொல்லி தான் நான் பேசுறேன். ஆகையினால் ஒவ்வொரு பயானும் கேளுங்க, மற்றவங்களுக்கும் கேட்க வைங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சரி, உலுல் அஸ்ம். இன்னொரு விஷயம் தான் தெரியுமா? மற்ற நபிமார்கள் ஒவ்வொரு நபியும் ஒவ்வொரு சமுதாயத்தின் பக்கம் வந்தார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த சமுதாயம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்துல இருந்த நபி யாரு? லூத் அலைஹிஸ்ஸலாம். மாஷா அல்லாஹ் முயின் பாய். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மகன். அப்போ ஒவ்வொரு காலத்துல நபிமார்கள் இருந்த பொழுது இந்த ஊருக்கு இந்த நபி, இந்த சமுதாயத்துக்கு இந்த நபி, அந்த சமுதாயத்துக்கு அந்த நபி தான். மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்துல யார் இருந்தாங்க? ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர் கூட இருந்தாரு. அதே காலத்துல ஷுவைப் அலைஹிஸ்ஸலாம் இருந்தாங்க. அந்த மதியனுக்கு ஷுவைப் அலைஹிஸ்ஸலாம், மிஸ்ர்ல மூசா அலைஹிஸ்ஸலாம், பலஸ்தீன்ல மூசா அலைஹிஸ்ஸலாம். ஒவ்வொரு நபி ஒவ்வொரு சமுதாயத்தின் பால் வந்தார்கள். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனைத்து மனிதர்களுக்கு நபியாக வந்திருக்கிறார்கள். அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், வமா அர்ஸல்நாக இல்லா காஃபத்தல் லின்னாஸ். நான் உங்களுக்கு அனைத்து மக்களுக்கு போதுமானவனாக அனுப்பியுள்ளேன். அனைத்து மக்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதும். இன்னொரு ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் தஆலா குர்ஆன் சொல்லுகின்றான், குல் யா அய்யுஹன் நாஸ். நபியே நீங்கள் சொல்லுங்கள் மக்களே, இன்னி ரசூலுல்லாஹி இலைக்கும் ஜமீஆ. நான் உங்கள் அனைவர் பக்கம் நபியாக வந்துள்ளேன். இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிடைத்த சிறப்பு. ஏன் சொல்லுங்க? ஏன் எல்லாத்துக்கும் போதுமான நபியாக இருக்கிறார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? நபி ஏன் வரணும்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வந்தார்கள். அவருடைய பிள்ளைகளுக்கு அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் எது செய்யணும் எது செய்யக்கூடாது எல்லாமே சொல்லிட்டாங்க. ஆனா மனிதர்களுடன் அவங்களுடைய நஃப்ஸே அம்மாரா என்ற மனு இச்சை இருக்கிறது.
மனிதர்களுடன் ஷைத்தானும் இருக்கிறான். இந்த நஃப்ஸு ஷைத்தான் உடைய பேச்சு கேட்டதின் காரணமாக எப்படி வாழ வேண்டும் அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக சொன்னானோ அந்த வழியை தவறிட்டாங்க. வழி தவறின உடனே என்ன அவன் சொன்னா, நம்முடைய ஹிதாயத் இருக்கும் இல்ல, நம்ம பாவம் செய்யறோம், எல்லாமே பாவம் செய்யறோம். பாவம் செஞ்சது பிறகு ஏன் நம்ம பாவம் செய்யறோம்? ஆசை இருக்குன்னு சொல்லி தானே பாவம் செய்யறோம். அந்த பாவம் செய்யற நேரத்துல அந்த பாவம் செஞ்சா எனக்கு நிம்மதி கிடைக்கும், எனக்கு எதுவும் கிடைக்கும்னு சொல்லி போறோம். அதே நபர் பாவம் செய்ததற்கு பிறகு கை சேதம் அடைகின்றான் இல்ல, ஏன்டா நான் பாவம் செஞ்சேன்னு சொல்லி 1 மணி நேரம் முன்னால அந்த பாவம் செஞ்சாதான் எனக்கு நிம்மதி கிடைக்கும்னு சொன்னவன் 1 மணி நேரத்துக்கு பிறகு அந்த பாவம் செய்ததின் காரணமாக என்னுடைய நிம்மதி போயிடுச்சுன்னு சொல்லி நினைக்கிறான்ல. ஏன்? என்னுடன் ஷைத்தானும் இருக்கிறான், என்னுடன் நபியோடைய ஹிதாயத்தும் இருக்கிறது. ஆனால் பாவம் செய்ய 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 என்ன ஆகும்னு சொன்னா அந்த ஹிதாயத் முற்றிலும் போய்விடும். அந்த நேரத்துல அல்லாஹ்வுடைய அமைப்பு இருக்காது. அந்த நேரத்தில் நபியோடைய வருகை அவசியமாகிவிடும். புரியுதாங்க? அப்போ நபி எப்போ வருவார் சொன்னா, நபி உடைய தேவை வந்தா நபி வர்றது அவசியம் ஆயிடும். ஆனா முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படிப்பட்ட நபி என்றால், அவர் வந்ததற்கு பிறகு, அவர் எப்படி வாழ வேண்டும் என்று சொன்னதற்கு பிறகு எந்த ஒரு நபி வர தேவையில்லை. அவருடைய உம்மத்தினரே போதும். அல் உலமாஉ வரஸத்துல் அன்பியாஇ, இந்த நபியோடைய சமுதாயத்தில் இருக்கின்ற ஆலிம்கள் நபிமார்களுடைய வாரிசர்களாக இருக்கிறாங்க. ஒவ்வொரு காலத்திலும் பிரச்சனைகள் வந்தது. எங்கே? ஒரு நேரத்தில் உமர் பின் அப்துல் அசீஸ், ஒரு காலத்தில் அஹ்மத் பின் ஹம்பல், ஒரு காலத்தில் இமாம் புகாரி என்று ஒவ்வொரு ஆலிம் ஒவ்வொரு காலத்துல இஸ்லாத்தை காப்பாற்றி இதுவரைக்கும் நாம லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்கின்றோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்ததற்கு பிறகு ஒருவர் முஸ்லிமாக இருக்க வேண்டும் என்றால் நிச்சயமாக அவர் ரசூலுல்லாஹ் மீது ஈமான் கொள்ள வேண்டும். ஒருவர் எத்தனையோ முழுமையாக தௌஹீத்வாதியாக இருந்து ரசூலுல்லாவை ரசூலுல்லாவாக ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அவனால் சொர்க்கத்துக்கு செல்ல முடியாது. இது யார் சொல்றாங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். முஸ்லிம் ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வல்லதி நஃப்சு முஹம்மதின் பியதிஹி, யாருடைய கையில் முஹம்மதுடைய உயிர் இருக்கிறதோ, லா யஸ்மஉ பி அஹதும் மின் ஹாதிஹில் உம்மா, இந்த உம்மத்திலிருந்து யாரும் என்னை பற்றி கேட்க மாட்டார்கள். யஹூதி வலா நஸ்ரானியுன், யூதராக இருந்தாலும் சரி, நஸ்ரானி கிறிஸ்துவனாக இருந்தாலும் சரி, சும்மா யமூது, பிறகு அவர் மரணிக்கின்றார், வலம் யுமின் பில்லதி உர்சில்து பிஹி, நான் எதை கொண்டு வந்தேனோ அதன் மீது அவன் ஈமான் கொள்ளவில்லையோ, இல்லா கான மின் அஸ்ஹாபின் நார், அவன் நரகவாதியாக இந்த உலகத்தை விட்டு செல்வான். அவனிடத்தில் தௌஹீத் இருக்கும், அவன் அல்லாஹ்வை ஒரு கடவுள் என்று நம்புவான். ஆனால் ரசூலுல்லாவின் மீது ஈமான் கொள்ளவில்லை என்றால் அவன் நரகவாதி தான். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல விஷயங்கள் இருக்குங்க. ரசூலுல்லாவை பத்தி பேசணும்னு சொன்னா இந்த அடியான் குறைந்த இல்ம் இருக்கேன்ட்ட ஒரு இரவு ஃபுல்லா என்னால் பேச முடியும். அல்லாஹ்வுடைய கருணையினால் ஒரு ரசூலுல்லாவை பற்றி, ரசூலுல்லாவுடைய செய்தி, ரசூலுல்லாவுடைய சொல்லி கொடுத்த விஷயங்கள் எல்லாமே பேசுறதுக்கு போனா அதான் ஃபுல் தீன். நம்முடைய தீனே என்ன? ரசூலுல்லாவை பற்றி பேசுறதுனா நம்முடைய தீன். தொழுகையை பத்தி பேசுனா ரசூல் இப்படி ருக்கு செஞ்சாங்க, ரசூலுல்லா இப்படி கையை கட்டினாங்க, ரசூலுல்லா. நோன்பை பத்தி பேசணுமா? ரசூலுல்லா. ஹஜ்ஜை பத்தி பேசணுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி இஹ்ராம் கட்டினாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ர் அஸ்வதை இப்படி முத்தமிட்டாங்க. நம்முடைய தீனு ஃபுல்லா ரசூலுல்லா. எங்கே ரசூலுல்லா இல்லையோ அது நம்முடைய தீனே இல்லை. தீனுடைய பேச்சே ரசூலுல்லாஹ். இப்போ நான் என்ன பேசுறேன்னு சொன்னா, குறிப்பா ரசூல்னா என்னன்னு சொல்லி நான் பேசிட்டு இருக்கேன். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா படைப்புக்கு எஜமானாக இருக்கிறார்கள். எல்லா படைப்புல சிறந்த படைப்பு எது? மனிதர்கள், நபிமார்கள். அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், முஸ்லிம் ஷரீஃப்ல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், அன சய்யிது உல்தி ஆதம யௌமல் கியாமத்தி, ஆதமுடைய மகன்களில் தலைவராக நான் இருக்கின்றேன் மறுமை நாளில். மறுமை நாளில் எல்லாமே தெல்ல தெளிவா தெரிஞ்சிடும்.
மறுமை நாள்ல யாருக்கும் ஆட்சி இல்லை, யாருக்கும் பதவி இல்லை. அப்போ மறுமை நாள்ல யார் எல்லாத்துக்கும் எஜமானாக இருக்கிறானோ உலகத்திலும் அவன்தான் எஜமானாக இருக்கின்றான். பல விஷயங்கள் இருக்கிறது சொல்வதற்காக, ஆனால் யூடியூபில் கேட்கின்றவர்களிடத்தில் நேரம் இல்லாததின் காரணமாக எது நாம கேட்டோமோ அது புரிந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் கண்ணியம் செய்ய வேண்டும். அவரை உயிருக்கு மேல் அவருக்கு நாம் நேசிக்க வேண்டும், அவருக்காக வாழ வேண்டும், அவர் சொன்னபடி வாழ வேண்டும். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.